இன்னைக்கு 18ஆம் தேதி பேசினா தலைவர் கோச்சுக்குவார், ஓனர் கோச்சுக்குவார்னு பேசிட்டா அவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல, சந்தர்ப்பவாதி. களத்துக்கு ஏத்த மாதிரி பேசணும். அப்படி பேசக்கூடாது. களத்துக்கு ஏத்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி உருவாகும், காலநிலை அந்த இடத்துல சூழ்நிலை பொறுத்துதான் சந்தர்ப்பங்கள் மாறும். அப்ப சந்தர்ப்ப தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சது நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது. எடப்பாடி கிட்ட உங்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. இப்போ திமுக சைடு உங்களால் போக முடியல. அப்போ உங்கள் தலைவரே வந்து சொன்னார், எங்ககிட்ட வந்து 60லேருந்து 90 வகையிலான தொகுதிகள் வந்து ஜெயிக்கக்கூடிய வாக்கு வந்து எங்ககிட்ட இருக்குது, பெரும்பாலும் எங்ககிட்ட 50-60 விழுக்காடு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு. இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் அன்றைக்கே நினைச்சிருந்தா விஜய் கூட கூட்டணி வச்சிருக்கலாம். இங்கே பாருங்க, அதுக்கு அவங்களும் தயாராக இருக்கணும்ல. கூட்டணி என்பது நான் கை கொடுத்தா நீங்களும் கை கொடுக்கணும்ல. அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க, அவங்க ஒரு இமேஜ் செட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. அந்த ப்ரொபகண்டாக்கு, அந்த நரேட்டிவ்க்கு தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்துச்சுன்னா கூட்டணி, இல்லை என்றால் 234 நாங்கள் தனிச்சு போட்டின்னு ஒரு வர்றாங்க. வேறு சில கட்சிகள், இப்போ டிடிவி தினகரனோ வேறு கம்யூனிஸ்ட் இயக்கமோ வேறு வேறு கட்சிகள் ஒரு பொழுது ஒரு கூட்டணியாக அலைன் பண்ண அப்போ யாரும் இவரை நம்ப தயாரால.